இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரோமர் அதிகாரம் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். சில நேரங்கள்ல சில பலவீனங்கள், சில சோர்வுகள், நம்ம ஜெபிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடைகள், நம்ம சில நேரங்கள்ல சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் கூட வருகிறது. இப்பேற்பட்ட நிலைமையில தான் பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாராம். பிரியமானவர்களை, எத்தனையோ நேரங்கள்ல நானும் சோர்ந்து போனது உண்டு. பல சூழ்நிலைகள் சோர்வுபடுத்தி என்ன ஏசப்பா அப்படின்னு இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் ஆவியானவர் அப்பேற்பட்ட நிலைமையில எல்லாம் எனக்கு உதவி செய்திருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் பலப்படுத்தி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். உடைய வார்த்தையின் மூலமாக தேற்றி இருக்கிறார். இந்த காலவேளையில இயேசுவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எலியாவும் சோர்ந்து போயிருந்தாரு. சூறை செடியின் கீழே படுத்து கிடந்தாரு. சோர்ந்து போயிருந்த எலியாவை தட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினாரு. இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்துல உற்சாகமாய் செயல்படுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்கனால தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்க பலவீனங்கள்ல எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆவியானவர் உதவி செய்கிறபடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் மாறட்டும். சத்துருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். கடன் பாரத்தினால கவலையோடு இருக்கிறாங்கப்பா, கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அரசாங்க தேர்வுகள் எழுதி இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. படித்து முடித்து வேலை இல்லாம அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. நல்ல வேலையில இருந்தும் அநேகர் அந்த ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் வேலையை இழந்து இருக்கிறாங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஃபியூச்சரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரம் கூடவே இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். காத்து கொள்வீராக. பொருளாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.